சுந்தர் சி அண்ணன் படம் எப்பயுமே ஒரு மினிமம் கேரண்டி. அது பேய் படமாக இருந்தாலும் சரி, காமெடி படமாக இருந்தாலும் சரி. இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா வடிவேலு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் கழித்து 2 பேரும் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை, ஸ்கூல் பொண்ணு மிஸ் ஆகுறாங்க, கம்ப்ளைண்ட் போகுது, போலீஸ்கிட்ட எந்த நடவடிக்கையும் இல்லை. மேற்கொண்டு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் கதாநாயகி அனுப்ப ஸ்பெஷல் ஃபோர்ஸாக ஒரு போலீஸை அனுப்புகிறாங்க. உள்ளுக்குள்ளார யார் எவருங்கிறத அடையாளம் தெரியாது. பிடி மாஸ்டராக உள்ளுக்குள்ளே ஜாயின் பண்ணுறாரு சுந்தர் சி. அங்கே ஏற்கனவே ஒரு பிடி மாஸ்டராக வடிவேலு இருக்கார். அந்த ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் ஒரு அரசியல்வாதி மைமிங் கோபி. அவருடைய தம்பி ஒருத்தர், அண்ணன் ஏற்கனவே இறந்துட்டார், அவர் காரியமெல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த அண்ணனுடைய பையன் அந்த ஸ்கூலில் படிச்சுட்ருக்கான். இந்த பொண்ணு ஏன் இறந்தா, எதுக்கு இறந்தா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. சுந்தர் சி தான் போலீஸா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒன்று இருக்குது. இப்போ இன்ட்ரோலுக்கு அப்புறமா வில்லனுடைய 100 கோடியை ஆட்டையம் போடுறது தான் இந்த படத்தினுடைய மெயின் கதையே. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லைட்டான ஒரு காதல் காமெடிகள், அரசியல் காமெடிகள் அப்படியே உள்ளே ஓடிட்டுருக்கோம். செகண்ட் ஹாஃபில் இருந்து தான் படம் ஃபுல் டைட் காமெடியாக ப்ளே ஆகும். அதாவது அந்த 100 கோடியை எப்படி ஆட்டையம் போட போகிறாங்க அப்படின்னு, வில்லன் குரூப்பை எப்படி திசை திருப்ப போகிறாங்க, அந்த பணத்தை எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு லோ பட்ஜெட்டில் ஒரு மணி ஹைஸ்ட் படத்தை பண்ணியிருக்காரு சுந்தர் சி. இந்த படத்தில் மெயினாக 2 கேரக்டர் தான். ஒன்று சுந்தர் சி, இன்னொன்று வடிவேல். வடிவேல் அவருடைய காமெடி அப்படிங்கிறப்ப ஓப்பனிங்கில் இருந்து ஒரு 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 மாதிரி தான் இருக்கும். அவர் என்னடா இன்னும் செட் ஆகலையே நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சார்லஸ் கேரக்டர் ஒன்று போட ஆரம்பித்ததுலேருந்து ஓகே அண்ணன் ஃபார்மில் தான் இருக்காப்ல அப்படிங்கிற முடிவு பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். கிளைமேக்ஸில் அந்த லேடி கட்டை போட்டு அந்த தேட்டருக்குள்ளே இருக்கிற சீனு தான் படத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டு. சுந்தர் சி வழக்கம் போல் தன்னுடைய என்டர்டைமுக்கு என்ன வேணுமோ அதை அங்கங்கே அப்ளை பண்ணி படத்தை மினிமம் கேரண்டியாக பண்ணி விட்டுருக்காரு இந்த படத்தை. ஸோ ஒரு கிளாமர் சாங் ஒன்று இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய வைலன்ஸோ செக்ஷுவல் கண்டென்ட்டோ அதெல்லாம் எதுவும் இல்லை. ஆக்ஷன் இருக்குது, அது ஓரளவுக்கு தமாசான ஒரு சண்டையாக தான் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.